வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் பூவுலகி நண்பர்கள் அமைப்பின் திரு சுந்தரராஜன் அவர்கள். வணக்கம். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் முதல்வர் சட்டமன்றத்தில் இன்று. இந்த விவகாரத்தில் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே ஏன் இத்தனை ஆண்டுகளாக சிக்கல் நீடிக்கிறது? மேகதாது அணையை கட்ட முடியாது என்று கர்நாடக அரசுக்கு தெரியும். கட்டக்கூடாது என்பது சூழலியலாளர்கள், நீரியல் நிபுணர்கள், ஒரு காமன் சென்ஸ் உள்ள யாரும் கட்டக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. கர்நாடக அரசுக்கு தெரியும், கட்ட முடியாது என்று தெரியும். ஏன்னா காவேரி வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் சரி, நடுவர் தீர்ப்பாயம் சரி என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா, லோயர் ரைப்பாரியன் ஸ்டேட், அதாவது நீர்வழி பாதையில் கீழ்ப்பக்கமாக உள்ள அவங்களுடைய அனுமதி பெறாமல் மேல் பக்கம் அப் ஸ்ட்ரீமில் நீங்கள் எந்த கட்டுமானத்தையும் உருவாக்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு. நடுவர் மன்றமும் சொல்லியிருக்கு. நடுவர் மன்றம் சொன்னதை உச்சநீதிமன்றம் அக்செப்ட் பண்ணி தான் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கு. இது கட்ட முடியாது என்று கர்நாடக அரசுக்கு தெரியும். ஆனால் ஏதாவது குறுக்கு சால் ஓட்டி ஒருவேளை பாஜகவுக்கு கர்நாடகாவில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால், அங்கே காங்கிரஸ் அல்லது பாஜக தானே வர முடியும், வாய்ப்பு இருப்பதா அதை பயன்படுத்தி ஏதாவது குறுக்கு சால் ஓட்டி ஒரு பூஜை போட்டு ஒரு கட்டுமானத்தை துவக்கி விடலாமா என்கிற ஒரு ஆசையில் இப்பொழுது ஆகக்கூடிய கர்நாடக அரசு அதை முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நாம் மேகதாது பிரச்சனையை வெறும் ஒரு எமோஷ்னலாக இல்லாமல் ரொம்ப அறிவியல் பூர்வமாக யோசிச்சா கூட இந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது, நிறைவேற்ற முடியாதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் வெறும் ஒரு எமோஷனல் பிளே கார்டு, மக்களோட உணர்வுகளை தூண்டி கர்நாடகாவில் வெற்றி பெற முடியுமா என்பதற்காக செய்யப்படுகின்ற விஷயம்தான் கடந்த சில மாதங்களாக, வாரங்களாக திரு டி.கே. சிவகுமார் ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசக்கூடிய விஷயங்கள் தான் பார்க்க முடியும் இல்லையா. ஒருபோதும் அவர்களால் கட்ட முடியாது. தமிழகம் வலுவான எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டே இருக்கணும். அதுக்காக நீ கட்ட முடியாது, நான் அமைதியாக இருப்பேன்னு சொன்னால் அவன் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். ஸோ நம்முடைய வலுவான எதிர்ப்பையும் அவங்க காண்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ரெண்டு விதமாக காமிக்கணுமா? லீகலாகவும் காமிக்கணும், அரசியலாகவும் காமிக்கணுமா? எங்களுடைய பார்வைப்படி இப்பொழுது லீகலாக நீங்கள் ஃபைட் பண்ண வேண்டாம். ஏன்னா லீகலாக எப்போ ஃபைட் பண்ணணும்னா ஏதாவது கிளியரன்ஸ் கொடுத்தா தான் நீங்கள் ஃபைட் பண்ண முடியும். எந்த கிளியரன்ஸ் நான் கொடுக்கல, டிபிஆரே இன்னும் முடிவாகலை. ஸோ லீகல் ஃபைட்டுக்கு பெருசாக இப்போ கிடையாது. இப்படி தான் நாங்கள் பார்க்கலாம். அரசியல் எதிர்ப்பு மட்டும் போதும். அரசியல் எதிர்ப்பு, டெல்லியில் கவனத்தை ஈர்ப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் தான் செய்ய முடியும் இல்லையா. லீகல் ப்ராசஸ்க்குள்ளே இப்போ போகணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது கிளியரன்ஸை ஒன்றிய அரசாங்கத்தோட சுற்றுச்சூழல் துறை கொடுத்துச்சுன்னா அதன் பிறகு தான் நாம் சட்டப்படியான போராட்டங்கள் நடத்த முடியும் இல்லையா. இப்போ என்ன கிளியரன்ஸ் இருக்குது? இது அனுமானம் தானே. ஒரு டிபிஆரே ப்ரிப்பேர் பண்ணல, அப்போ கோர்ட் இப்போ கோர்ட் ஏன் டிஸ்மிஸ் பண்ணாங்க? நம்ம போட்ட வழக்கை ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் நீங்கள் போகக்கூடாது எப்போவுமே. ஸோ லீகல் ஃபைட் லாஸ்ட்டு. ஒரு நீதியரசர் சொன்ன வார்த்தை தான் சொல்லுவேன். உங்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு தீர்வு வேண்டுமென்றால் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள், நியாயம் வேண்டுமென்றால் வீதிக்கு செல்லுங்கள். அப்படி தான் நான் பார்ப்போம். நமக்கு நியாயம் வேணும், ஸோ வீதிக்கு தான் போகணும். சமதள அணை தான் இது அப்படின்னு திரு சிவகுமார் பேசுகிறாரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதிப்பும் இல்லைன்றாரு. அது என்ன சமதளமான ஒரு அணை அப்படின்னு? பேலன்சிங் ரிசர்வாயர்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. பேலன்சிங் ரிசர்வாயர் என்னென்னா, மழை பெய்யறப்ப தண்ணி அதிகம் வரப்போ தேக்கி வச்சுக்கிட்டு எப்போ தேவைப்படுதோ அப்போ பயன்படுத்த தான் பேலன்சிங் ரிசர்வாயர். கிராவிட்டி டேம், அதாவது கீழேருந்து ஒரு பெரிய சிமெண்ட் கட்டுமானத்தை ஒரு சுவர் மாதிரி கட்டி 2 மலை குன்றுகளுக்கு இடையே ஒரு பெரிய சிமெண்ட் கட்டுமானத்தை உருவாக்கி ஒரு சுவர், அவ்வளோதான் சுவர். அந்த சுவரை அந்த பக்கம் தண்ணி தேக்கி வச்சுருப்பாங்க. எப்போ தேவையோ அதை பயன்படுத்துவாங்க. ஸோ பேலன்சிங் ரிசர்வாயர் என்ன பண்ணுவோம்னா, எப்போவுமே தண்ணியை விட்டுகிட்டே இருக்காது. எப்போ அதிகமாக பெய்யுதோ அப்போ தேக்கி வச்சுக்கும். எப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எப்போ தேவையோ, எதை நீங்கள் விவசாயத்திற்கோ குடிநீருக்கு எப்போ தேவையோ அப்போ தான் அந்த தண்ணீரை திறந்து விடுவாங்க. ஸோ அதான் பேலன்சிங் ரிசர்வாயர் சொல்லுவாங்க. கிராவிட்டி டேம்னு சொல்லுவாங்க. இதில் என்ன விஷயம் பார்க்கணும்னா, 1924ஆம் ஆண்டு அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட போது, அன்னைக்கு இருந்த சென்னை மாகாணமும் மைசூர் மாகாணமும் ஒப்பந்தம் ஏற்பட்ட பொழுது புதிதாக 1.1 லட்சம் ஏக்கரில் நீங்கள் விவசாயம் பார்த்துக்கலாம். ஏற்கனவே நீங்கள் 1,20,000 ஏக்கரில் விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க கர்நாடக அரசாங்கம், கர்நாடக தரப்பில். ஸோ மொத்தமாக சேர்த்து 2,30,000 ஏக்கரை நீங்கள் விவசாயம் பார்த்துக்கலாம். அப்படி தான் அக்ரிமெண்ட் போட்டாங்க. பாசன பரப்பு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஏன்னா அது அப்ஸ்ட்ரீமில் இருக்குது. நீங்கள் கர்நாடகா அப்ஸ்ட்ரீமில் இருக்குது. தமிழ்நாடு தான் லோயஸ்ட். என்றைக்குமே நான் சொல்கிறேன், எப்போவுமே சர்வதேச நீரியல் பங்கீடு சட்டங்கள், விதிகள் அல்லது ஒப்பந்தங்கள் படி லோயர் ரைப்பாரியன் ஸ்டேட் தான் முதல் உரிமை. நீர்வழி பாதையில் தண்ணி எங்கே போய் கடலில் போய் கலக்குதோ அவங்களுக்கு தான் முதல் உரிமை. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம என்ன சொல்லணும்னா, நாகப்பட்டினத்துக்கு தான் முதல் உரிமை. நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன், தண்ணீர் எங்கே போய் கடலில் போய் கலக்குதோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ரைட்டு. அது ஏன் அப்படி வச்சாங்கன்னா, தண்ணி போய் கடலில் போய் கலக்கணும். அது எக்கலாஜிக்கல் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் தண்ணி போகணும், கடைமடை பகுதி வரைக்கும் தண்ணி போகணும். அதுக்காக தான் அப்படி வச்சது. லோயர் ரைப்பாரியன் ஸ்டேட் தான் அதிகமான உரிமை இருக்குது. அது ஹெல்சிங்கி விதிகள் இப்படி அதான் இது. ஸோ வெறும் 2.3 லட்சம் ஏக்கர் தான் நீ பாசனம் பண்ணணும். இன்னைக்கு கர்நாடகா அதிகமாக பண்ணுறாங்க, 11.5 லட்சம் ஏக்கர் பாசனம் பண்ணுறாங்க. ஒரு 5 மடங்கு உயர்த்திட்டாங்களா? தமிழ்நாடு 2.25 லட்சம் ஏக்கர் இழந்திருக்கும். மிக கடுமையாக எதிர்க்க வேண்டும் அப்படின்னா, மேட்டூர் தண்ணி வருதுல்ல, அந்த தண்ணி ஒன்றும் காபினியில், அரங்கியில், ஹேமாவதியில் திறந்து விட்டுலாம் வரதில்லை.
இந்த கடைசி டேம் கேஆர்எஸ் டேமுக்கும் மேட்டூரோட நீர்பிடிப்பு பகுதியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்களா, இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் பெய்கிற மழை தான் மேட்டூருக்கு வருது. அந்த இடத்துல இவங்க டேம் கட்டு நினைக்கிறாங்க. மேட்டூருக்கு வந்து இவங்க கேஆர்எஸ் டேம்லேயோ இல்லை காபினி அணையிலையோ திறந்து விட்டுலாம் வரதில்ல. சரியா? மேட்டூருக்கு எப்படி தண்ணி வருதுன்னா, இந்த இடைப்பட்ட பகுதி இருக்குல்ல, அதாவது கடைசி டேமுக்கும் மேட்டூரோட நீர்பிடி பகுதிக்கும் இடைப்பட்ட இடம் இருக்குல்ல, ஒரு ஏரியா இருக்குல்ல, ஒரு 24 கிலோமீட்டர் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, 24 கிலோமீட்டர் இருக்கும். அந்த பகுதியில் பெய்யக்கூடிய மழை தான் தமிழ்நாட்டுக்கு காவேரி தண்ணி வருது. ஆனால் 400 டிஎம்சி தண்ணீர் கடலில் வீணாக போய் கலந்துடுச்சு அப்படின்னு சிவகுமார் சொல்கிறாருல. அப்போ லாஜிக்கலாக அதை கேட்குறவங்களுக்கு கடலில் போய் தண்ணீர் கலக்கிறத ஏன் ஒரு டேம் கட்டி சேமிக்கக்கூடாதுன்னு தானே தோணும். ஃபஸ்ட்டு விஷயம், காவேரி ஒன்றும் சர்ப்ளஸ் நதி இல்லை, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பெரனியல் ரிவரும் இல்லை, அதாவது வற்றாடு ஓடக்கூடிய ஜீவ நதி கிடையாது. சீசனல் ரிவர். மழை பெஞ்சா தண்ணி வரதான். ஒவ்வொரு நதியும் கடலில் போய் சேர்ப்பது என்பது அவசியம், சூழலியல் பார்வை வந்து அவசியம். நீங்கள் தண்ணியை போய் கடலில் போய் சேர்த்து தான் ஆகணும். நீங்கள் இந்த தண்ணி கொண்டு போகிற கனிமங்கள் இருக்குல்ல, நீங்கள் தண்ணி வந்து வெறும் தண்ணியாக போகாது, மலையில் உருண்டு பரண்டு கல்லுகளை உரைச்சி மண் எடுத்துகிட்டு போய் கனிமங்களை போய் சேர்க்கும் கடலுக்குள்ளே போய். சரி, கடலில் வீணாய் போய் கலக்கிறது அதுவே தப்பான ஸ்டேட்மெண்ட். அது யார் சொல்லியிருந்தாலும் சரி, அது சிவகுமார் இல்லை, யார் சொல்லியிருந்தாலும் ஒரு நதி போய் கடலில் கலப்பது என்பது நதியோட உரிமை. அது நதி ஒன்றும் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவங்க போட்ட டேப் கிடையாது, இந்த பக்கம் திருப்பு லெஃப்ட்டில் திருப்பு ரைட்டில் திருப்புன்னு சொல்கிறதுக்கு. அது கடலில் போய் கலப்பது என்பது நதியோட உரிமை. அது நீங்கள் வந்து நமக்கு ஒரு சூழலியல் பார்வையில் நமக்கு எல்லாமே தனித்தனியாக ஆக்கிட்டோம். கடல் தண்ணி, மலை தண்ணி, காடு தண்ணி, நதி தண்ணி ஆக்கிட்டோம். கிடையாது. கடலும் மலையும் காடும் அப்பா அம்மானா கடல் பிள்ளை. இந்த அம்மாவையும் பிள்ளையும் இணைக்கக்கூடிய தொப்புள் கொடி தான் வந்து நதி. ஏன்னா அவ்வளோ ஒரு இக்கலாஜிக்கல் கனெக்ஷன் இருக்குது. இந்த கனிமங்கள் போகாமல் கடல் வாழ் உயிரினங்கள் வாழ முடியாது. இந்த கடலுக்கு சின்ன சின்ன கண்ணுக்கு புறப்படாத உயிரினங்கள் இருக்குல்ல, அதே மாதிரி சாப்பாடு சாப்பிடும். இந்த நதி போய் கொண்டே சேர்க்கின்ற கனிமங்கள் தான் அது சாப்பாடு. இந்த கனிமங்கள் போய் சேரனா அந்த கடல் வாழ் உயிரினங்கள் வந்து இருக்க முடியாது. பிளாங்க்டூன்ஸ் சொல்லுவோம், கண்ணுக்கு புறப்படாத மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ். அது அந்த பிளாங்க்டூன்ஸ் தான் சின்ன மீனுக்கு உணவு. அந்த சின்ன மீன் தான் பெரிய மீனுக்கு உணவு. பெரிய மீன் தான் நமக்கு உணவு. அப்போ நமக்கு ஒரு ஊட்டச்சத்துள்ள உணவு நமக்கு வந்து வேணும்னா நதி போய் கடலை போய் கலக்கணும். இது சூழலியல் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, இந்த அம்மை விடம் இருக்குல்ல, அதுதான் எங்களுக்கு பதபதைக்க வைக்குது. அணை கட்டப்படும் இடம் அப்படின்னு சொல்லப்படுறேன். அது காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரி. அது அதாவது இன்னைக்கு உலகம் முழுக்க எல் நினோ பற்றி பயப்படுறோம், காலநிலை மாற்றம் பற்றி பயப்படுறோம், காடுகளின் பரப்பளவை அதிகரிக்கணும், பசுமை போரை அதிகரிக்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்க நேரத்தில் 5000 ஹெக்டேர் கிட்டத்தட்ட வந்து காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரியை வந்து கழிக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 7500 8000 ஏக்கர் வருது. ஒரு மிகப்பெரிய அழிவை வந்து ஏற்படுத்த போகிறாங்க. ஏன்னா அப்படியே சப்மர்ஜ் ஆகிடும், அது அப்படியே வந்து அழிஞ்சு போயிடுது. 15 லட்சம் மரங்கள் வந்து வெட்ட போகிறாங்க இந்த ப்ராஜெக்ட் ஏரியாவில். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் உருவாக்கணும்ல, நீங்கள் தண்ணினா அப்படி ஓடுற தண்ணி இல்லை, ஸ்டோர் பண்ணணும்ல. எத்தனை டிஎம்சியை முடிவு பண்ணோம் அத்தனை டிஎம்சி அவங்க ஸ்டோர் பண்ணணும்ல. அவ்வளோ பெரிய நீங்கள் ஸ்டோரேஜ் ஏரியா நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ 15 லட்சம் மரங்கள் வந்து வெட்ட போகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு புலிகளுக்கும் மனிதர்களுக்கான கான்ஃப்ளிக்ட் வந்து அதிகரிக்கும். ஒரு முக்கியமான என்டேஞ்சர், அதாவது அரிய வகை விலங்குகள், பல நூற்றுக்கணக்கான விலங்குகளும் தாவரங்களும் வாழக்கூடிய பகுதி இந்த காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரி. இவை எல்லாவற்றையும் அழித்து நீங்கள் ஒரு டேம் கட்ட போகிறது வந்து நிச்சயமாக சூழலியல் பார்வையும் சரி ஏற்றுக்கொள்ள விஷயமாக தான் பார்க்க முடியும். பெங்களூரில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை குடிநீர் தேவையை நாங்கள் இந்த அணை கட்டுவதன் மூலமாக தான் தீர்க்க முடியும் அப்படின்னு ஒரு ஹியூமனிட்டி அடிப்படையில் திரு சிவகுமார் அதை பேசுகிறார். 282 ஏரிகள் இருந்துச்சு பெங்களூர் ஊருக்குள்ள, நகரத்துக்குள்ள 282. இன்னைக்கு 31 ஏரிகள் இருக்கு. அதுக்கு யார் தமிழ்நாடை பொறுப்பதுக்கு? தமிழ்நாடு பொறுப்பேற்க முடியுமா? 31 ஏரி ஆனதுக்கு 282 ஏரிகள் வெறும் பெங்களூர் நகரம் மட்டும் சொல்றேன், வெளியில நான் சொல்ல அவுட்ஸ்கர்ட்ஸ் நான் சொல்ல நகரமயமாதல்னால அது அப்படியே மறைஞ்சிருச்சு, அழிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் பெங்களூரை குறை சொல்லி பெங்களூரை வந்து காரணம் காமிச்சலாம், எங்களுடைய உரிமையை வந்து நீங்கள் வந்து பறிக்க முடியாது. உங்களுக்கு தண்ணி தேவைன்னா நீங்கள் வேற ஏற்பாடு பண்ணிக்கோங்க, அதுக்கு நம்மளோட உரிமை வந்து விட்டு தர முடியாது. நான் தண்ணி கொடுக்கூடாது நான் சொல்ல. இன்னொன்று சொல்கிறேன், பொதுவாக இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம்ல தண்ணி, அது பயங்கர செலவாகும். ப்ளஸ் லீக்கேஜ் ஜாஸ்தியாகும். இப்போ ஏற்கனவே எடுத்துகிட்டு போன கேஆர்எஸ்லேருந்து எடுத்துகிட்டு போன தண்ணி வந்து 50% தான் போய் சேர்த்து பெங்களூருக்கு. ஏன்னா பைப்பில் லீக் இருக்கும், உடஞ்சிரும், பைப்பை மாற்ற மாட்டாங்க, பல்வேறு சிக்கல்கள் இருக்கும். இங்கே எடுத்து போகிற தண்ணியை பாதையில் உடச்சி எடுத்துக்குவாங்க, அந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் வந்துருக்கும். ஸோ லீக்கேஜ் 50% வந்துருக்கும். ஸோ பெங்களூருக்கு தேவையான 4 டிஎம்சியை கொண்டு வரதுக்கு ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்குது.
நீங்கள் அது பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. அதுக்கு இந்த அணை தான் அப்படின்னு தீர்வு கட்டாயம் கிடையாது. கிடையாது. நீங்கள் பக்கத்துலேயே புதிய இப்போ நம்ம தேர்வாய் கண்டியில் வந்து நம்ம உருவாக்கணும் இல்லையா, 5th ரிசர்வாயர் நம்ம உருவாக்கணும் இல்லையா, இன்னும் ரிசர்வாயர் உருவாக்கிட்டு போங்க. 2 டிஎம்சி இப்போ நம்ம செம்பரம்பாக்கம் மதியம் அல்லது புழல் மதியம் நீங்கள் வந்து 2 பெரிய நீர்த்தேக்கங்களை 2 டிஎம்சியில் வந்து உருவாக்கிட்டு போங்க. யார் வந்து வேணாம்னு சொன்னால், அவங்க 4 டிஎம்சி உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா 2 டிஎம்சி அளவுக்கு நீங்கள் வந்து நீர்நிலை உருவாக்கிட்டு போங்க. இன்னொரு 2 டிஎம்சி எக்ஸ்ட்ரா போட்டு போங்க. நிலத்தை கையப்படுத்தி நீங்கள் வந்து பண்ணிட்டு போங்க. இவ்வளோ மரத்தை அழிக்க வேண்டாம், இவ்வளோ காட்டை அழிக்க வேண்டாம், இவ்வளோ சண்டை தேவையில்லை. உங்களுக்கு பெங்களூருக்கான தண்ணி தான் நோக்கம் என்றால் ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்க தண்ணி ஒன்றதுக்கு. நோக்கம் வந்து பெங்களூர் தண்ணி கிடையாது. அரசியல் செய்வது உணர்வுகளை தூண்டி, தமிழருக்கும் கணக்குமான உணர்வுகளை தூண்டி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் தான் அங்கே நோக்கமாக இருக்கக்கூடிய. தண்ணி கொடுப்பதற்கு 1000 வழிகள் இருக்குது. 40-50 வருஷமா இது ஒரு அரசியல் பிரச்சனையாகவே தமிழ்நாட்டில் பார்க்குறாங்க. அரசியல் பிரச்சனையாக பார்க்க வேண்டியதில் தென் மாநிலங்கள், தமிழ்நாடு, கர்நாடகா அப்படின்னு பார்க்கணும். தண்ணிங்கிறது ஒன்று தான், எல்லாருக்குமான அடிப்படை தேவை தான் அப்படின்னு தமிழ்நாடு மீது சிவகுமார் விமர்சனம் வைக்கிறார். பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் காவிரியை அப்படின்னு. காவேரி ஃபேமிலி அப்படிங்கிற விஷயம், காவேரி குடும்பம் அப்படிங்கிற விஷயம் வந்து தமிழ்நாடு கர்நாடகா மட்டும் கிடையாது. கேரளா இருக்குது, பாண்டிச்சேரி இருக்குது, இன்னும் பல்வேறு சின்ன சின்ன பகுதிகள் நமக்கு வந்து தெரியும். நமக்கு இதில் வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறது தமிழ்நாடு கிடையாது. மேகதாதுல அணை கட்டக்கூடாது நம்ம சொல்லவே இல்லை. கட்ட போகிறோம் சொன்னது யார்? கர்நாடகா. அதுக்கப்புறம் நம்ம கட்டக்கூடாதுன்னு சொன்னோம். நான் சும்மா இருக்கிற இடத்துல போய் நம்ம கட்டாயம் சொல்லிட்டுலாம் இருக்குல்ல. கட்ட போகிறோம்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம கட்ட வேண்டாம்னு சொல்லி வந்து ஃபைட் பண்ண வந்து ஆரம்பித்த மொழிய. இன்றைக்கும் தமிழ்நாடு வந்து பாண்டிச்சேரி கொடுக்க வேண்டிய தண்ணீரை வந்து நம்ம கொடுத்து தான் இருக்கோம். காவிரி அந்த தீர்ப்பாயத்தின்படி, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி நமக்கு எவ்வளோ தண்ணீர் அவர்களுக்கு பாண்டிச்சேரி கொடுக்க வேணுமா, காரைக்கால் பகுதிக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதை நம்ம வந்து கொடுத்து தான் வந்திருக்கோம். கர்நாடகா திறந்து விடுறது விடலை, அதை பற்றி நான் கொலைப்படல. ஆனால் நாம் எவ்வளோ தண்ணியை ஷேர் பண்ணணுமோ அதை நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நாம் தமிழ்நாடு வந்து அரசியல் பண்ணவே இல்லை. என்றைக்குமே வந்து தரமாட்டோன்னு சொன்னது கர்நாடகா தான். நம்ம வந்து காவிரி தண்ணியை தரமாட்டோம்னு சொன்னது யார்? கர்நாடகா தான் சொன்னாங்க. எங்களுக்கு தண்ணி வேணும் தான் நம்ம கேட்டோம். நமக்கு உரிமை உள்ள தண்ணியை தான் வந்து வேணும் கேட்டோம் இல்லையா. ஒருபோதும் மேகதாது அணையை கட்ட போகிறோன்னு சொல்கிறவரைக்கும் யாரும் மேகதாதை பற்றி தமிழ்நாட்டில் பேசவே இல்லை. கட்ட போகிறோன்னு சொன்னாங்களோ அணை தான் பேச ஆரம்பித்தோம். இதில் 177 டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. வறட்சி காலங்களில் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதில் நாங்கள் வந்து ஒரு சொட்டு தண்ணீரை கூட குறைக்க மாட்டோம், இந்த அணை கட்டுறதுனால இந்த அளவில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குறையாதுன்னு அவர் உத்தரவாதம் கொடுக்குறாருல, அதை நம்ப முடியாதோ? 1000 உத்தரவாதங்களை பார்த்துருக்கோம், நம்ம அஷூரன்ஸை பார்த்துருக்கோம், ப்ராமிசஸை பார்த்துருக்கோம். ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க, நாம் என்ன கேட்குறோம், அதுவும் நடந்துக்கோங்கப்பா, மேலே கீழே வேண்டாம், அவ்வளோதான். ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்புலேயே நமக்கு 14 டிஎம்சி போச்சு. நடுவர் மன்றம் வழங்கிய அளவிற்கும் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கும் இடையிலே நமக்கு ஒரு 14 டிஎம்சி நம்ம எழுதிட்டோம். நீங்கள் ஒரிஜினல் 1924 போனீங்கன்னா நமக்கு எங்கேயோ இருந்துச்சு நம்மளுடைய அளவு. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நடுவர் மன்றம் வந்து ஒரு நம்பர் சொல்லிச்சு. அதுலேருந்து ஒரு 14.75 டிஎம்சி உச்சநீதிமன்றம் குறைச்சிருச்சு பெங்களூர் தண்ணி தரணுங்கிறதுக்காக. இதே பெங்களூர் தண்ணி தர தான் உச்சநீதிமன்றம் வந்து குறைச்சாங்க. அது எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் இருக்கோம், நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் வந்திருக்கோம். அதில் பல போதாமைகள் இருக்குது, பல தவறு இருந்தாலும் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் நமக்கான தண்ணீர் வந்து வாங்கிட்டு இருக்க முடிய யாரும் வந்து அது இதுக்கு மேலே போய் நம்ம கேட்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு டேம் கட்டிட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கே தண்ணி இல்லையே, ஏன்னா இருக்க வெளியே வராது தண்ணி, ஏன்னா அங்கே ஸ்டோர் பண்ணுவீங்க நீங்கள் தண்ணியை, மேகதாதுல இங்கே ஸ்டோர் பண்ணுவீங்க தண்ணி, அங்கே வெளியே வராது, எங்களுக்கே தண்ணி இல்லையே, பெங்களூர் குடிக்கணும், மைசூருக்கு வந்து பாசனத்துக்கு போகணும், ஹசனுக்கு போகணும், நாங்களாம் மக்கள் சாவறதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது 177 டிஎம்சி கொடுக்கணுன்ற உத்தரவை பின்பற்றி தானே ஆகணும். தண்ணி இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க நீங்கள்? எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். நான் போய் டேமை போய் நம்ம டேக் ஓவர் பண்ண முடியுமா? முடியாது. யார் போய் டேக் ஓவர் பண்ண முடியாது. தண்ணி இல்லை, திறந்து விட முடியாது, எங்களுக்கு பாசனத்திற்கும் குடிநீருக்கும் தண்ணி இல்லை அப்படின்னு கர்நாடகா அரசு சொல்லிச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து அப்படியே வந்து வேடிக்கை தான் வந்து பார்க்க முடியும். ஏற்கனவே பல நேரங்கள் வேடிக்கை தான் பார்க்குறோம். வந்து எத்தனை முறை நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகிறோம், எத்தனை முறை நம்ம வந்து காவேரி மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு நம்ம வந்து போகிறோம், ட்ரிபியூனலுக்கு போகிறோம், CWMAக்கு போகிறோம். ஒவ்வொரு முறையும் போய் சண்டை போட்டு தான் நம்ம வந்து 2 டிஎம்சி கொடுங்க, 3 டிஎம்சி கொடுங்க, நம்ம சண்டை போடுறோம். கடந்த 10 வருஷத்துல எடுத்து பாருங்க, எத்தனை முறை நம்ம போய் சண்டை போட்டுருவோம் சொல்லி. இந்த முறையும் மேட்டூர் திறக்க முடியல, தண்ணி இல்லை. ஸோ இந்த தண்ணி இல்லைன்றுவாங்க. ஏற்கனவே எங்கள் மேட்டூர் தண்ணி வரல, மேகதாலையும் தண்ணி தேக்கி வச்சிட்டாங்கன்னா தண்ணி இல்லைன்றுவாங்க. என்ன தீர்வு இதற்கு? இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடி போயிடும். 10,000 கோடி போயிடும். நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிக்கும் கம்மியாக ஆரம்பிக்கிறாங்க, பட் ஓவர பீரியட் ஆஃப் போது 10,000 கோடி போயிடும். இதில் ஒரு 10% நீ செலவழிச்சா போதும். கர்நாடகா பெங்களூருக்கு அட்டகாசமாக தண்ணிக்கான தேவையை நீங்கள் பூர்த்தி செஞ்சிடலாம். இதில் ஒரு 10% ஒரு 700-800 கோடி செலவச்சிங்கன்னா ஒரு 2 டிஎம்சி கொள்ளளவில் ஒரு 3 வாட்டர் பாடியை நீங்கள் பெங்களூர் அவுட்ஸ்கட்ஸில் வந்து ஃபார்ம் பண்ணி, பெங்களூர் வந்து எலிவேஷன் உள்ள நகரம், நீங்கள் ஒரு உயரம் வந்து 3000 அடி, கடல் மட்டத்துலேருந்து 3000 அடி. ஸோ மழை பெஞ்ச தண்ணி கீழே தான் வரும். எந்த தண்ணி போதோ அந்த தண்ணியை தேக்கி வச்சு ஸ்டோர் பண்ணி பம்ப் பண்ணி பெங்களூர் கொடுத்துட்டிங்கன்னா
ஒரு பெரிய பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு பெங்களூருக்கு தண்ணீர் கொடுப்பது தான் உங்களுக்கு முக்கிய நோக்கம் என்றால் அதுக்கு 100 வழிகள் இருக்குது தண்ணி கொடுப்பதற்கு. நோக்கம் அதுவாக இருந்தால். இப்ப பெங்களூருக்கு தண்ணி கொடுக்கறது மட்டும்தான் நோக்கம் இல்லைன்னா அப்புறம் வேற என்ன நோக்கம்? அரசியல் பண்ணணும், வேற என்ன? அங்கே கர்நாடகாவில் வந்து பார்த்தியா, நான் வந்து நமக்கு சொந்தமான நதியில் வந்து ஒரு டேம் கட்ட முடியல நம்மளால் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் பண்ணணும். நீங்கள் வேற என்ன வந்து நோக்கம் இருக்க முடியும்? நான் அழகாக பண்ண முடியும். ஒரு 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 6 மாதம் ஹைட்ராலஜிஸ்ட்டை கூட உட்காந்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து ஒரு 3 வாட்டர் பாடி 2 டிஎம்சியில். அது பெரிய விஷயமே கிடையாது. எங்கே தண்ணி ஃப்ளோவாக நமக்கு தெரியும். அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து கொஞ்சம் லேண்ட் அக்வயர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பாடியை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 வாட்டர் பாடி 2 டிஎம்சியில் ஒரு சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது உங்கள் விருப்பம் 2 டிஎம்சி கிரியேட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த பரப்பளவு பாசன பரப்பளவு அதிகரிச்சிருக்காங்கல்ல, அதற்கு தண்ணீர் தேவைங்கிறதுனால அவங்க மேகதாது அணை கட்டணுங்கிறதுல ரொம்ப பேசிக்காக என்னென்னா மழை பெய்து எக்ஸ்ட்ரா போகிற தண்ணி கூட தமிழ்நாடு போய் இப்போ மழை பெய்தான் தண்ணி வருது. நான் மறுபடியும் சொல்கிறேன், கேஆர்எஸ்ல திறந்துட்டு தண்ணி வரது இல்லை, அதிக மழை தண்ணி வருது. அதையும் தமிழ்நாட்டுக்கு போயிடக்கூடாது, அதையும் தேக்கி வச்சுக்கோ, நம்மளுடைய தேவை இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான விஷயமா தான் அதை பார்க்க முடியும் இல்லையா? அவர்கள் உண்மையில் பெங்களூருக்கு தண்ணி தரணுச்சுன்னா சுலபமாக வந்து தீர்த்துட்டு போயிடலாம். இப்போ இதை அரசியல் ரீதியாக தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய அந்த முறை சரிதானா? தனி தீர்மானம் நிறைவேற்றாங்க சட்டமன்றத்தில், எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்துருக்காங்க. இன்னும் என்ன பார்க்குறேன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து டெல்லிக்கு போய் பிரதமரையும் எதிர்க்கட்சி தலைவர்கள் 2 பேர்த்தையும் வந்து சந்திக்கணும். ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி அங்கே கர்நாடகாவில் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவேன். இங்கே வந்து பெங்களூருக்கான தண்ணி வந்து கிடையாது, இந்த பாருங்கள் இவ்வளோ தான், ப்ளஸ் இது வந்து நீங்கள் காவேரி ஜட்ஜ்மெண்ட் படி நீங்கள் கட்ட முடியாது எங்களுடைய அனுமதி இல்லாமல், இதெல்லாம் பிரதமர்கிட்டையும் நீர்வளத்துறை அமைச்சர்கிட்டையும் எதிர்க்கட்சி தலைவர்கிட்டையும் சந்திச்சு இதுக்கான விஷயங்களை சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் மூலமாக நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு வந்து நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும். பிரதமர் மூலமாக கர்நாடகாவில் ஆட்சி பொறுப்புல இருக்காங்க, அதான் சொல்றேன், இங்கே கூட்டணி ஆட்சியில் இருக்கு. அதான் சொல்றேன். சரி, ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை பயன்படுத்தி உங்களுக்கு பெங்களூர் தண்ணி பிரச்சனையா, இது தீர்வுக்கான வழிகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து சொல்லி நீங்கள் வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணி தான் வேற வழி இல்லை. கடந்த காலங்களிலும் இதே மாதிரியான சந்திப்புகள் நடந்துச்சு தானே? ஆமாம், சரி, நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். சரியா? நீங்கள் எப்போ வந்து நல்லாகும், எப்போ வந்து சரியாகும், எப்போ வந்து கை கொடுன்னு நமக்கு வந்து இப்போ நீங்கள் காவேரி நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்லி நம்ம 50 ஆண்டுகளாக போராடணும். நமக்கு தெரியும் 1920 நம்ம போராடணும். பிபி சிங் அவர்கள் வந்த பிறகு நமக்கு வந்து அந்த இது கிடச்சிது. அதுக்காக நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் வந்து விட்டுறக்கூடாது. நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். செய்யும்போது தான் அதுக்கான அழுத்தம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் எந்த தேசிய கட்சிகள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் மேகதாது அணை கட்டணுங்கிறதுல தானே அவங்க உறுதியாக இருக்காங்க. ஆமாம், 2 பேரும் உறுதியாக. ஏன்னா அங்கே வந்து அது வந்து ஒரு எமோஷனல் இஷ்யூ, அது தண்ணீர் இஷ்யூ கிடையாது, அது வாட்டர் இஷ்யூ கிடையாது, அது எமோஷனல் இஷ்யூ. அங்கே வந்து உணர்ச்சி பயமற்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அவங்களோட நோக்கம். ஒரு பொதுவாக ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே வந்து அந்த சில குழுக்கள் வந்து தமிழர் விரோத குழுக்கள் வந்து அங்கே செயல்பட்டே இருக்கும். அவங்களோட ப்ரெஷர் போட்டே இருப்பாங்க. மேகதாது மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் அமைதியாக இருக்கும். சில காலம் டக்குன்னு அந்த சின்ன குழுக்கள் வந்து கோஷம் வைப்பாங்க, மேகதாது அணை எங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லி கோஷம் வைப்பாங்க. வேற வழி இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அதை வந்து அந்த இஷ்யூ வந்து எடுத்துக்கும். ஸோ இப்படி தான் வந்து கடந்த 20-30 ஆண்டுகளாக கர்நாடகாவில் போயிட்டு இருக்கக்கூடிய நீ தமிழ்நாடு இதை வந்து ரொம்ப அறிவியல் பூர்வமாக நியாயத்தின் பால் நம்ம வந்து அப்ரோச் பண்ணுவோம். நீதிமன்றம் என்பது கடைசியாக தான் வந்து இருக்கணும். நீங்கள் எதாவது கிளியரன்ஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா நம்ம கன்சென்ட் வேணும், ஆக்சுவலாக நம்ம கன்சென்ட் வேணும். ஆனால் ஒருவேளை அதை மீறியும் உள்ள ஒன்றிய அரசு கிளியரன்ஸ் கொடுத்துச்சுன்னா அப்போ தான் நீங்கள் வந்து லீகல் ப்ராசஸ்க்குள்ளே போகணும். அது வரைக்கும் அரசியல் ரீதியான ஒரு அழுத்தத்தை வந்து நான் வந்து கொடுத்து கொண்டே தான் இருக்க வேண்டும். பொலிட்டிக்கலாக பார்த்தா தமிழ்நாட்டை விட பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் கர்நாடகா தான் ரொம்ப முக்கியமான மாநிலம். அந்த அடிப்படையில் அங்கே முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எதாவது குறுக்கு சால் ஓட்டி அனுமதி வாங்கிடுவாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் வந்து 2 கட்சிகளும் ஆட்சி அமைப்புக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. காங்கிரஸுக்கு சரி பாஜகவுக்கும் சரி தனிப்பட்ட முறையில் கர்நாடகாவில் வாய்ப்பு இருக்குது. 2 கட்சிக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர்கள் வந்து கர்நாடகா வந்து அதிகமாக முக்கியத்துவம் வந்து கொடுப்பாரு. நான் இல்லைலாம் சொல்ல. அதனால தான் நம்ம வந்து அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கணும். வேற என்ன நிறைய வழிகள் இருக்கும். சரி, இப்போ இங்கேருந்து நிறைய கனிமங்கள் வந்து கர்நாடகாவுக்கு போகும். கல், மண், ஜல்லி, அதான் எல்லா ஊர் போகிற மாதிரி கர்நாடகம் போகும். அதை நிப்பாட்டலாம், நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பாக அதை நிப்பாட்டணும். ஸோ அப்போ அங்கே வந்து ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயங்களை வச்சு நம்ம ப்ரெஷரை பில்ட் பண்ண முடியுமோ, அதாவது காவிரி மேகதாது அணை கட்டலை, அது இல்லாமலே நம்முடைய கனிம வளங்கள் வந்து அண்டை மாநிலங்களுக்கு போக வேண்டிய தேவை வந்து கிடையாது. உங்களுக்கு என்ன நீங்கள் உங்கள் மலையை எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். நம்ம மலைகள் நமக்கு தான் இருக்கும். நம்ம இதை வந்து ஒரு எல்லா மலையும் ஒன்று தான் கரெக்டாக நம்ம இருக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு நாம் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பேசுகிறோம். ஸோ நீங்கள் வந்து அண்டை மாநிலங்களுக்கு போகக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம்
அதில் ரெகுலேட் பண்ணலாம், கொஞ்சம் இது பண்ணலாம், அங்கே ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ண வைக்கலாம். நிறைய வழிகள் இருக்குது. அந்த ப்ரெஷரை பில்ட் பண்ண வைக்கிறதுக்கு பொலிட்டிக்கல் ப்ளஸ் ஏபொலிட்டிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இன்டெலிஜென்சியா டீம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்சியா டீம் கூட போய் பேசலாம். நீங்கள் ஒரு இந்த அரசியல் அழுத்தம் தான் பிரதானமாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு சப் சேனல் டிப்ளமசின்னு சொல்லுவாங்க, செகண்ட் லைன் ஆஃப் டிப்ளமசின்னு சொல்லுவாங்கல்ல. இரு நாடுகளுக்கிட்ட பேசும்போது பிரதமரோ அமைச்சரோ மட்டும் பேச மாட்டாங்க, கீழே ஒரு இன்டெலிஜென்சியா சொசைட்டி போய் பேசும், நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு குழுவை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய ஒரு நமக்கு சாதகமான குழுக்களை வந்து பார்த்து பேசி அங்கே வந்து நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது, நம்ம வந்து நமக்கான விஷயங்களை சொல்வது, இது ஏன் தப்புன்னு சொல்ல வைக்கிறது அங்கே நடந்துட்டு இருக்கு. நான் வந்து ஆன்லைன் நிறைய வந்து பார்க்க தான் செய்வேன். இந்த மாதிரி வந்து ஒரு பேக் சேனல் டிப்ளமசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து செஞ்சு தான் வந்துக்கணும். நன்றி. நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.